தற்போது அண்மை செய்தி. உயர்கல்வித்துறையில் அரசு உதவி பெறும் கல்லூரியில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கான பணியிட மாறுதல் குறித்து நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இணைய வழியில் நாளை முதல் ஜூலை 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 2026-27 ஆசிரியர்கள், உடற்கல்வி இயக்குநர்கள் உள்ளிட்டோர் பொது இட மாறுதல் கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாளை முதல் இதற்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், பணியிட மாறுதல் குறித்து அமைச்சரின் உத்தரவு என்னென்ன? கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். உயர்கல்வித்துறையின் கீழ் உள்ள அரசு கலை, அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் நலன் கருதி 2026-27 ஆண்டு பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வு இணையவழியில் வரும் 30/6/2026 முதல் 7/7/2026 வரை விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். மேலும் மிக முக்கியமாக முதலமைச்சர் அவர் வழிகாட்டுதலின்படி உயர்கல்வித்துறையின் கீழ் உள்ள அரசு கலை, அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் நலன் கருதியும் 2024 ஆண்டு பணியிடமாக பொது கலந்தாய்வு நடத்திட ஆணையிடப்பட்டுள்ளது. அதன்படி உயர்கல்வித்துறையின் கீழ் இயங்கும் அரசு கலை, அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள், நூலகர்கள், உடற்கல்வி இயக்குநர்கள் ஆகியோர் 2026-27 ஆண்டுக்கான இந்த பொது இட மாறுதல் என்பது 30/6/2026 முதல் குறிப்பாக 7/7/2026 வழியாக இணையவழி வாயிலாக விண்ணப்பிக்க வழி செய்யப்படுவது தெரிவித்திருக்கிறார். இந்த பொது கலந்தாய்வில் கலந்து கொள்ள கல்லூரி கல்வி இயக்கத்தில் கீழுள்ள ஆசிரியர்கள், நூலகர்கள், உயர்கல்வி இயக்குநர்கள் www.dcetranSFER.in குறிப்பாக dctransfer.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பித்து பயன்பெறும் கேட்டுக்கொள்ள என உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார், தகவலுக்கு நன்றி நௌசாத்.